மனம் பயணம் செல்லும் எங்கோ ஓய்வெடுக்கும் நிழல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டேட்டாக தெரியும். ஸோ இது வந்து நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோம்னா அலைட் மோஷன் வெர்ஷன் வேணும்னா கீழே வந்து விகே மோட் அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணி அதிலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். XML அண்ட் ப்ரீசெட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகலாம். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, எனக்கு அப்படி தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், XML கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிருங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா இதுக்கப்புறம் பாருங்கள். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மெட்டீரியல்குள்ளே போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தான் நான் காமிக்க போகிறேன், அதனால் டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் வர மாதிரி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் சாங் ஆட் பண்ணி சாங் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் அந்த இமேஜை வச்சுக்கோங்க. சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலீக்ஸ் ஆட் பண்ணோம். நான் இப்போ ரிலீக்ஸ் ஆட் பண்ணல, நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம சேனல் பேர் விகே ஸ்டுடியோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். விகே ஸ்டுடியோ சென்டர் அலைன்மெண்ட். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா கீழே வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைலோட லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் இது வந்து நீங்கள் இப்படி ரைட்டாக இப்படி வைக்கிற மாதிரி வச்சாலும் சரி, இப்படி ஒன் சைடாக வர மாதிரி வச்சாலும் சரி, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இப்படி வச்சு காமிச்சுக்கிறேன். அப்படி வச்சு இதான் டெக்ஸ்ட். இதே மாதிரி நீங்கள் எல்லா சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ரிலிக்ஸையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் கீழே வந்து இது கொடுத்துருப்பேன், மெட்டீரியல்னு சொன்னால அது வந்து கார் PNG ஒன்று கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி இந்த டைரெக்ஷனில் வர மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த டைரெக்ஷனில் எப்படி வச்சிங்கன்னா உள்ளே இருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் இப்போ ப்ரிவியூவில் வந்து அங்கேருந்து வர மாதிரி இருக்கும், நான் இங்கே இப்படியே எடிட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே வர மாதிரி இப்படி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஸ்டார்ட் ஆகும்ல அதுக்கு அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துக்கு நேர் வந்து காரில் ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரொம்ப பக்கத்துலேயே முடிச்சிட்டோம்னா ஸ்பீடாக போகும், தூரமாக வச்சோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 3வது அனிமேஷனுக்கு நான் கொஞ்சம் தள்ளியே வச்சுட்டு காரை வந்து மூவ் பண்ணி இப்படி கொண்டு போய் வச்சிடறேன். இப்படி நேரம் உள்ளே போகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் எச்சா இருக்கிறது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணோன்னா கார் இப்போ போகும் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த காரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் பிளர் அப்படிங்கிறதுல வந்து டைரெக்ஷனல் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆங்கிளை வந்து 50 வச்சுக்கோங்க. கீழே 50 வச்சுட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து மேக்ஸிமம் ஒரு 10 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள். இந்த கார் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன், அது வந்து அந்த காருக்கு சென்ட்ரல் ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிப்போம்ல, அதிலேருந்து கொஞ்சம் நவுத்தி வச்சு எண்டிங்கில் கூட வச்சுக்கோங்க. அந்த கார் அனிமேஷனுக்கு எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அந்த ப்ளஸ் கீயை கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ஸ்மோக் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்மோக் இதுதான், இந்த ஸ்மோக் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரொட்டேட் பண்ணி எப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்கள், இப்போ ஹேங் ஆகுது பாருங்கள். இப்போவே நமக்கு வந்து மெட்டீரியல் அதிகமாக ஹேங் ஆகுது. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேருந்து வர மாதிரி இருக்கா, அப்போ வந்து இந்த இடத்துல வர மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் லைட் அண்ட்குள்ளே லாஸ்ட்டாக இருக்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அதோட பாதி இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதாவது அந்த மெட்டீரியலுக்குள்ளேயே இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜாக இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா கார் உள்ளேருந்து போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகே, புகை எல்லாம் ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு ரிலீக்ஸ் இருக்குது இல்லைங்க.
இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன வைக்கலாம், விகே கிரியேஷன் நான் வைக்கிறேன். நம்ம ஸ்டூடியோனே வந்துருச்சா, விகே கிரியேஷன் வைக்கிறேன். நம்ம இன்னொரு சேனல் பேர், இன்ஸ்டா ஐடி எல்லாமே இதுதான். இந்த இடத்துல நான் இப்படி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எப்படி ஆட் பண்ணோன்னா, இந்த காரையும் அந்த ஸ்மோக்கையும் செலக்ட் பண்ணி இந்த டாட் கொடுத்து காப்பி டூ லேயர்னு கொடுத்துட்டு, இந்த டெக்ஸ்ட் இருக்கும்போது அடுத்த ரிலீக்ஸ் அதை வந்து இந்த பாலத்துக்கு பிரிட்ஜுக்கு கீழே வர மாதிரி வச்சுட்டு, இதுக்கு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு லேயரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த காரை மட்டும் மூவ் பண்ணி இப்படி சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கை மூவ் பண்ணி இப்படி வர மாதிரி வச்சுட்டு கடைசியில் இந்த பிரிட்ஜை வந்து மேலே தூக்கி போட்டுக்கோங்க. எப்போயுமே பிரிட்ஜுக்கு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிரிட்ஜை ஆட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளே பண்ணும்போது இந்த இது உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற பெய்டு வெர்ஷன், அதனால் நான் அப்டேட் பண்ணனால 3.7 வெர்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது, நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எஃபெக்ட் வேறு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நான் பார்த்துட்டு அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.